புதுச்சேரி அடுத்த தவளக்குப்பம் பகுதியில் கடந்த 14ஆம் தேதி 1ஆம் வகுப்பு மாணவி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட விவகாரத்தில் மூடப்பட்ட தனியார் பள்ளி இன்று 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் பொதுத் தேர்வுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க நாம் கேட்கலாம். கிருஷ்ணா, விரிவான விவரங்கள். புதுச்சேரி அடுத்த தவளக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் கடந்த 14ஆம் தேதி ஆசிரியர் ஒருவர் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கப்பட்டதை கண்டித்து உறவினர்கள், பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியை பெரும் போர்க்களமாக காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆசிரியருக்கு போஸ்கோ வழக்கு பதியப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் நீடித்ததன் காரணமாக பள்ளியை நிரந்தரமாக மூட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் 14 நாட்களுக்கு பிறகு காவல்துறையானது பாதுகாப்புடன் பள்ளி இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. 10, 11, 12 ஆகிய வகுப்பிற்கு வரும் திங்கட்கிழமை முதல் பொதுத் தேர்வு நடைபெற உள்ளதாகவும், இதற்காக மாணவர்களுக்கு ஆல் டிக்கெட் மற்றும் வழங்குவதற்காகவும் மன அழுத்தம், கடந்த 14 நாட்களாக மாணவர்கள் பள்ளிக்கு வராமல் வீட்டிலே இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவதற்காக அந்த பள்ளி கல்வித்துறை மூலமாக மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நடவடிக்கையின் காரணமாக கல்வித்துறை ஏற்பாட்டின் பேரில் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிற நிலையில போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு உள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.